துறவற வாழ்க்கையை நாம் ஏற்கிற போது காவி உடை என்பது அடையாளம் அல்ல, அது ஒரு ஆன்மா, அது ஒரு பேரான்மா. நாம் துறவற வாழ்க்கைக்கு முன்பு மிக விமர்சையாக உடைகளை உடுத்துவோம். விதவிதமான காலணிகள், வகைக்கணக்கில் வாகனங்கள், இவற்றில்தான் நம் வாழ்க்கை பயணம். ஆனாலும் மனம் துறவு நிலையிலேயே இருந்தது. அதைத்தான் மகா சந்நிதானம் கண்டுபிடித்தார்கள். நான் உன்னை நீண்ட நாளாக பார்த்தேன், எனக்கு தெரியும் உன்னை. ஒரே வார்த்தை, உன் உயிர் துடிப்பு தொண்டுக்கும் துறவுக்கும் உரியது, அதை மறந்து விடாதே. பெற்றோர்கள் காலடிதான் உலகம் என்று எண்ணாதே. வீட்டில் வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, உயர்ந்த நடுத்தர குடும்பம், அதனால் நம் வாழ்க்கை எளிமையாய் நகர்ந்துவிடும் என்று ஒருபோதும் எண்ணாதே. ஊருக்காக வாழ வேண்டும் என்று எண் என்றார்கள். அப்போது அதற்கு மேல் நம்மால் பேச முடியவில்லை. எவ்வளவோ மறுப்புரைகள், ஒரு நாள் முழுவதும் நடந்த பேச்சு, வெற்று பேச்சாக இல்லாமல் செயற்களத்திற்கு நம்மை அழைத்து போனார்கள். ஒரு பெரிய மாநாடு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. சோழன் நாகராஜன் கூட அந்த அரங்கத்தில் இருந்தார். அந்த மாநாட்டை காட்டி சொன்னார்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். இப்படிப்பட்ட பட்டறைகளில் நம்முடைய வாழ்க்கை